ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேக் சைடில் இருக்கிற தோட்டத்தை தான் கூட்டிகிட்ருக்குறேன். தினமும் கூட்டினாலும் தழை கூட்டிகிட்டு தாங்க இருக்குது. மரம் அதிகமாக இருக்கிறதால தழை அதிகமாக இந்த வெய்ய டைம்ன்றதால அதிகமாக தழை கூட்டிகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு வெய்ய கொஞ்சம் தோட்டத்தை வரலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிகிட்ருக்குறேன். அதுக்கப்புறம் இந்த பிரண்டை தாங்க நட போகிறேன். பிரண்டை ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பிரண்டை எப்பயுமே அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஊர்லேயே ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சு, அவங்ககிட்டேருந்து கேட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு பிரண்டை ஒரு கணம் ரொம்ப பிடிக்கும். இந்த பிரண்டை மெத்தை மேலே தாங்க ஏற்றி விட போகிறேன். மெத்தையில் சரி நட்டுட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிரண்டை ஊறுகாய் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தினமும் தண்ணி ஊற்றினா கூட இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், ஹார்டாக தான் இருக்குது. வெயிலில் சீக்கிரமாக காஞ்சிடுதுங்க. இங்கே மணல் சைடுன்றதால சீக்கிரமாக தண்ணி இழுத்துடுது. இப்போ செடி துளுக்கிற வரையும் தினமும் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கணும், வேர் பிடிக்கிற வரையும். அதுக்கப்புறம் மல்லி செடியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துடுச்சு. சாயந்தர டைமில் தாங்க எப்பயுமே மல்லியெல்லாம் நான் கட் பண்ணி விடுவேன். காலையில் எப்பயுமே வளர்கிற கொடி கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சந்தன முல்லை பாருங்கள், அதிகமாக காடு மாதிரி ஆகிடுச்சு, பூச்சி போட்டு வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்ருக்குறேன். உங்களுக்கு தினமும் பூ வேணும்னா இந்த சந்தன முல்லை வச்சு நான் தினமும் பூ கிடைக்கும். கட் பண்ணும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், கட் பண்ணி விட்டது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முள்ளையும் மேலேயும் ஏற்றி விட்டுருக்குறேன். இது பார்த்திங்கன்னா அடுக்கு முள்ளி தாங்க. இதுவும் கொஞ்சம் செடி அதிகமாக வளர்ந்துருக்கு. இதையும் கட் பண்ணி விட போகிறேன். கையாலே உடச்சி தாங்க விடுறேன், யாருக்கெல்லாம் போடல. கையால் மேலே மட்டும் இன்னும் இருக்கிற நுனியை மட்டும் கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.